விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை இங்க சென்னையில் அழைச்சு நேரடி அந்த குடும்பத்தை சந்திச்சு நிறைய விஷயங்கள் அவங்க கோரிக்கைகளை கேட்டு நிறைய விஷயங்கள் பூர்த்தி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மாநாட்டுக்கு போன புள்ள பச்சை புள்ள யார் நம்ம விஜய் தம்பி, அங்க போன புள்ள ஒரு 41 பேர் கூட்டத்துல குடிக்க தண்ணி இல்லாம ஒருத்தர் மிதிச்சு தொண்டையில் அடி வச்சு மிதிச்சு செத்து போயிட்டாங்க. அது ஒரு குத்தமாங்க? அந்த விஜய் தம்பியை அந்த பாடுபடுத்துறாங்க. ஏன் இப்படி அந்த பிள்ளைய அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க எல்லாரும்? இல்ல அதே கேள்வி நான் தான் கேட்கிறேன், ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கணும் விஜய்? அதான் அந்த பிள்ளைய போட்டு படுத்துறாங்கம்மா. நான் பாவமா இருக்கு அந்த பிள்ளை. பழி வாங்குறதுனா என்ன பழி வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு வேற. அது ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க. அப்ப இது பழிவாங்கல திட்டம் இல்லையா சார்? இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதா? எதுமா சதினா உடன்கட்டை ஏறுதல்மா. விஜய் உடன்கட்டை ஏறிட்டாரா? 41 பேர் செத்துட்டாங்க, நான் இன்னும் உயிரோட இருக்கல, மருந்து வாங்கி குடிச்சு செத்து விட்டாரான்னு கேட்குறேன். என்னால் இங்கே சம்பவம் நடந்து போச்சு, துக்கம் நடந்து போச்சு, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கரூரில் ஏன் நிற்கிறேன்னு தான் கோர்ட் வரையும் கேட்டுச்சு. உளுந்தடிச்சு ஒடியாந்து விட்டு துண்டை காணும் துணியை காணும் பின்னாங்கால் ரெண்டு பெரட்டி அடிக்க ஒடியாந்து விட்டு ஏன் இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் பார்க்கல? சரி என்ன சார் போனா ஏன் போனேன் அப்படிங்கிறீங்க, போகலைன்னா ஏன் போகலன்னு கேட்குறீங்க. சரி இங்கேவாது கூப்பிட்டு வச்சு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறாங்க, அதுவும் தப்புனா என்ன சார் பண்ணுறது? ஒபேத ஆர்டருங்கிறதே இல்லையே அந்த கட்சியில். ஒபேத ஆர்டர் இருந்தால் இவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டாங்கம்மா, 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதில் கிடையாது. முதல்ல இப்போ பஸ்ஸில் ஏர் பஸ்ஸில் இறங்கி பார்த்துட்டு போகிறாங்க.